நம்ம தென்னகத்தின் அழகும் ஆன்மீகமும் கலந்த புனித தலம் தென்காசி பண்பொழியில் உள்ள திருமலை குமாரசுவாமி கோவிலை பார்க்க போகிறோம். இயற்கையின் மத்தியில் அமைந்த முருகப்பெருமானின் அருள் தலம் இது. வாங்க பயணத்தை தொடங்கலாம். இந்த கோயிலோட வரலாறு, சிறப்புகள், அற்புதமான மலைக்காட்சி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்ரீ கந்தசஷ்டி மண்டபம். இதுதான் கோவிலோட வரவேற்பு நுழைவு வாயில். இந்த வழியாக நம்ம கோயிலுக்கு போகலாம். தென்காசிங்கிறது கேரளா பார்டர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த கோயிலுக்கு கேரள பக்தர்கள் அதிக அளவில் வருவாங்க. இந்த கோயிலில் மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வர வழி எல்லாமே இயற்கை எழில் நிறைந்த இடமா இருக்கும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கம் மாதிரி இருக்கும். கோவிலுக்கு தேவையான பூஜை சாமான்கள், நமக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு இங்கே நிறைய கடைகள் இருக்குது. இதுக்காக நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து நாம் இப்போ பார்க்குறது திருமலை குமாரசுவாமி கோயில் நுழைவு வாயில். இந்த வழியாக போகிற ரோட்டில் நம்ம மேலே மலைக்கு போகலாம். இதில் 2 வீலர்ஸ் 20 ரூபா, 4 வீலர்ஸ்க்கு 50 ரூபா, வேனுக்கு 60 ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க. மலைக்கு மேலே வண்டிகள் நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங் வசதியும் இருக்குது. அங்கே நம்ம பார்க்குற அந்த வெள்ளை பஸ் தேவசம் போடு சாப்பில் மலை மேலே ஏற முடியாத பக்தர்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. ஏன்னா இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. மலையில் நடந்து போகிற பக்தர்கள் இந்த வழியாக போகலாம். போகிற வழியெல்லாம் நிறைய சுவாமி தரிசனங்களும் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு காரியமும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தரிசிக்க போகிறது விநாயகர் தான். அதுக்கப்புறம் அருள்மிகு மீனாட்சி சமேத திருமலை சுந்தரேஸ்வரரை தரிசிக்கலாம். இப்போ நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கோவில் மலைக்கு மேலே சுமார் 2600 அடி உயரத்தில் இருக்குது. பழனியில் மாதிரி இங்கேயும் மலையேற பக்தர்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு வசதியாக அங்கங்கே மண்டபங்கள் கட்டியிருக்காங்க. நடுவட்ட விநாயகர், அப்புறம் இடும்பனை நாம தரிசிக்கலாம். மலைக்கு மேலே ஏறினதும் இடது பக்கம் கேன்டீன் இருக்கு. இங்க டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், டாய்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. இங்க ஸ்பெஷல்னு சொல்லணும்னா வெரைட்டி ரைஸ் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நாம திருப்பணி விநாயகரை அதுக்கப்புறம் உச்சி பிள்ளையாரை தரிசிக்கலாம். நெக்ஸ்ட் நாம முருகனை தரிசிக்க போறோம். ஒவ்வொரு பூஜைக்கான நேரங்களும் இதுல இருக்கு. உங்களுக்கு எந்த பூஜையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமுக்கு வரலாம். அப்புறம் நடை திறக்கிற மூடுற நேரங்களும் இதுல இருக்கு. இது நாம தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வர்ற வழி. இங்க இருக்க மண்டபத்துல நின்று நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறத பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது நல்ல வியூ பாயிண்ட். கோயிலுக்கு உள்ள வீடியோ எடுக்க பெர்மிஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு கொடிமர தரிசனம் மட்டும்தான் காட்ட முடியும். இந்த மலையில முருகனும் வள்ளியும் வாழ்ந்ததாக நம்பப்படுது. இந்த கோயில் பாண்டியர் காலத்தில் கட்டினதா சொல்கிறாங்க. கோயிலில் இருந்து கீழே வரும்போது தேவஸ்தான கடை இருக்குது. இங்கே பிரசாதங்கள் வாங்கிக்கலாம். இந்த கோவிலில் இருக்க கல் சுவர்கள், மண்டபங்கள், கோபுரம் எல்லாமே தமிழர்களின் கட்டுமான கலைக்கு ஒரு சான்றுன்னே சொல்லலாம். அப்புறம் இங்கே கார்த்திகை பெண்கள் 6 பேரோட சிலைகளும் இருக்குது. கார்த்திகை பெண்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். முருகப்பெருமானை வளர்த்த பெண்கள் தான் அவங்க. இதில் இருக்க அந்த யானை சிலை சின்ன குழந்தைங்க வச்சு ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடம். அதே மாதிரி 2 பக்கம் இருக்க மயிலோட சிற்பங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். மயில்னு சொன்னாலே அழகு தான், ஆனால் அதை சிற்பமாக இன்னும் ரொம்ப அழகாகவே வடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஃபோட்டோ எடுக்க மட்டும் இல்லை, அதை நின்று பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். காலங்களை கடந்து யுகங்களை தாண்டி அருள்மிகு முருகனும் வள்ளி தேவியும் இங்கு வாழ்ந்ததாக நம்பப்படுது. வடிவேல் ஏந்தி அருள் பாலிக்கும் குமாரசுவாமி ஸ்வயம்பு சக்தியாக இங்கு காணப்படுகிறார். எதை வேண்டினாலும் அவன் கேட்பான், கொடுப்பான், அருளாலே காத்து நிற்பான் என்ற நம்பிக்கையின் திருத்தலம். வேலைவாய்ப்பு, குடும்பம், சந்ததி பிரச்சனை எதுவாயினும் இந்த மலையில் ஒரு முறை சரவண பவா என்று கூப்பிடுங்க, அருள் வழி திறந்து போகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அன்னதான மண்டபம். இங்கே டெய்லி 100 பேருக்கு அன்னதானம் போடுறாங்க.
மதியம் 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து நாம பார்த்துட்டு இருக்கிறது ஆதிஸ்தலம். இங்க தலவிருட்சம் புளிய மரம் இருக்கு. இங்க தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நாம கோயில் குளம் பார்க்கலாம். மலைக்கு மேலே இப்படி ஒரு குளத்தை அமைச்சிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இதை வள்ளீசனை அப்படின்னு சொல்றாங்க. இதுல நீராடினா உடல் மனநோய்கள் நீங்கும்னு நம்புறாங்க. இதுல பல வகையான மீன்களும் இருக்கு. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் அதை நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பொறி வாங்கி போடுவாங்க. மலைகளை பார்த்துக்கிட்டே இப்படி ஒரு குளத்தை பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்கும். குளத்துல இருக்க அந்த மீன்களை பார்க்கறது பசங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கா இருக்கும். மேல ஆண் பெண்களுக்கான இலவச கழிப்பிடங்களும் இருக்கு. வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பக்தர்கள் ஓய்வு கூடம் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல தங்குறதுக்கான ஒரு பெரிய ஹால் இருக்கு. மலைக்கு மேல கூலிங்கா இருந்தாலும் இங்க நிறைய ஃபேன்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப தூரத்துல இருந்து வர்ற பக்தர்கள் ஓய்வு எடுத்துட்டு போகலாம். அடுத்து நாம திருமலை காளியம்மனை தரிசிக்கலாம். சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நாம உட்கார்றதுக்கும் கூடவே இயற்கையை ரசிக்கவும் இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கும். சுற்றி நிறைய மலைகள், அதுக்கு மேலே தவழ்ந்து போகிற மேகங்கள், அதை பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அடவி நயினாரணையை நாம் இங்கேருந்து பார்க்க முடியும். பட் இன்னைக்கு மேகமூட்டமாக இருக்கிறதால நம்மளால் பார்க்க முடியல. இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. இங்கே நிறைய பேர் ரீல்ஸ் கூட எடுக்கிறாங்க. இங்கே ஒரு தடவை வந்தால் திரும்ப திரும்ப வரணும்னு நினைப்போம். இந்த இடத்துல திருக்கார்த்திகை அன்னைக்கு மகாதீபம் ஏற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மலைக்கு மேலே வர்ற வாகனங்களுக்காக பார்க்கிங் வசதி செஞ்சுருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க இங்கே எவ்வளோ கார்ஸ் அண்ட் பைக்ஸ் நிற்குதுன்னு. ரொம்பவே பெரிய இடமா இருக்குது. பார்க் பண்ணவும் திருப்பி எடுக்கவும் ரொம்ப ஸ்பேஷியஸான இடமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு வியூ பாயிண்ட் தான். இந்த ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து நல்லா பேசுகிறதுக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குடும்பங்களில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணமே சரியாக பேசிக்காதது தான். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுகிறதுக்கு நல்ல இடம்னே சொல்லலாம். ஆப்வியஸ்லி ஃபோட்டோ எடுக்க ரொம்பவே ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டும் கூட. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற பசங்களுக்கு விளையாடுறதுக்கும் இந்த நல்ல ஸ்பேஷியஸான இடமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழலில் இருக்கும்போது எல்லாருக்கும் மனசு ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னே சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது முடி காணிக்கை செலுத்துகிற இடம். வேண்டுதல் வச்சவங்க இங்கே வந்து முடி காணிக்கை செலுத்திட்டு போவாங்க. அப்புறம் மலைக்கு மேலே இருக்க ஆஃபீஸ் அண்ட் கடையில் இருக்கவங்க வண்டி போகிறதுக்குன்னு தனி ஒரு வழி வச்சுருக்காங்க. மலையிலேருந்து கீழே இறங்க பக்தர்களுக்காக தேவசம் போர்டு ஏற்பாடு பண்ணியிருக்க பஸ் இங்கேருந்து போகும். இதுக்கும் 10 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வண்டி ஃபுல்லாகி கிளம்புனதும் அடுத்த வண்டி வரும். ஸோ நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த தைப்பூசம் மிகப்பெரிய அளவில் நடக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் காவடி எடுத்து குமாரசுவாமியை தரிசிக்க வராங்க. இங்கிருந்து கீழே பார்க்கும்போது மேகங்கள் மலைகளை முத்தமிடுற அழகு, ஒரு பக்கம் குடுமியான் மலையோட வரிசை, மறுபக்கம் நெல்லை தேநீர் தோட்டம், இப்படி கண்ணுக்கு ஏற்ற தொலைவு வர இயற்கையோட அழகை ரசிக்கலாம். இயற்கையோட மத்தியில் முருகப்பெருமானோட அருள் இருக்கிற இந்த தலம் உங்கள் வாழ்க்கையிலும் அருளையும் அமைதியையும் கொடுக்கட்டும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த அழகான வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.